நகங்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது. இது நகங்களை வெட்டாமல் இருந்தால் அது ஆரோக்கியத்தினுடைய அச்சுறுத்தல், மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக நகம் வெட்டாதது இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லிக்கிறது. அதனால இந்த நகம் வெட்டுவதோ, அக்குள்முடி களைவதோ, அடிமுடியை களைவதோ, இது மாதிரி உள்ள காரியங்களுக்கெல்லாம் மார்க்கம் உச்சகட்டமாக கால நிர்ணயம் செய்திருக்கிறது. 40 நாட்களை தாண்டக்கூடாது, 40 நாட்களை தாண்டக்கூடாது. அதற்கிடையிலே இந்த கழிக்கப்பட வேண்டிய, வெட்டப்பட வேண்டிய இந்த முடிகளை எல்லாம் வெட்ட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சரியான ஒரு அறிவியல் வளர்ச்சி இருக்குமானால் சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தின் வழியாக சொல்லி காண்பிப்பான். சரியான அறிவு வளர்ச்சி என்பது உலகத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லாஹ் சொன்னான். வானங்களை பூமியை படைத்ததில் அத்தாட்சி இருக்கிறது. அப்ப அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது மாதிரி உலகம் வீணானது அல்ல என்பதை புரிந்து கொள்வார்கள். சரியான அறிவியல் வளர்ச்சி என்பது இருக்குமானால் உலகம் என்பது வீணாக படைக்கப்பட்டது அல்லது என்பதை மனிதன் புரிந்து கொள்வான். அதே மாதிரி ரப்பினுடைய வலிமையை உணர்வான். அவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவன். அல்லாஹு தஆலா கதீர் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எவ்வளவு பெரிய சக்தியும் வல்லமையும் உள்ளவன் என்பதை இந்த அறிவியல் வளர்ச்சி அது நேர்பாடானதாக இருக்குமானால் அதனால் இவைகளெல்லாம் விளங்கும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரானில் நமக்கு சொல்லி காண்பிப்பான். எனவே விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி என்பது இறை நம்பிக்கையை தான் உறுதிப்படுத்துகிறது, இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க இல்லையா? ஒரு கடையில ஒரு ஆள் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தார், தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்துகிட்டு இருந்தார். அந்த கடைக்காரர் சொன்னாராம், ஊப்பர்வாலா தேக் ரஹான்னு சொன்னாராம், ஊப்பர்வாலா தேக் ரஹான்னு சொன்னாராம். இவர் என்னன்னு பார்த்தா கடையில மேல சிசிடிவி கேமரா இருக்குது, அவர் அதை குறித்து சொல்றாரு. இப்ப அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல முராகிப்னு சொல்லுவாங்க, சிசிடிவி கேமராவுக்கு அரபியில முராகிப். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது எப்படி கண்காணிக்கிறதோ. பொய் சொல்ல முடியல, ஒரு தாடி ஒரு தொப்பி, ஒரு தாடி ஒரு தொப்பி. உலகத்துல இதுதான் இந்த யுகத்துக்கான காரணமும் இந்த இதுக்கான காரணமும் மதுராதீனம் சொல்லி பார்த்தாப்புல சிசிடிவி கேமரா வந்த உடனே அது பொய்யுங்கிறது ஆயிடுச்சு, அது இல்லைங்கிறது ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அதனால இந்த சிசிடிவி கேமரா இருக்குத இது ஒரு முராகிப் என்று அரபியில் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகான அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் ரகீபா. அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கண்காணிக்கிறான். யாருக்கும் தெரியாததல்ல, மறைந்ததல்ல என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் தஆலா அதை கண்காணிக்கிறான், அது குறித்து கேட்கப்படும் என்பதையும் குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை தான் இன்றைய விஞ்ஞானத்தினுடைய நிலைப்பாடும் நமக்கு உண்மைப்படுத்தக்கூடியதாக, வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால